இங்க பாருங்க, ரேஷ கடைக்கு போனா சரியா அரிசி கொடுக்க மாட்டாங்க, கிருஷ்ணாயில் கொடுக்க மாட்டாங்க. அதை விட கவர்மெண்ட் ஆட்சி போனா ஒரு நல்ல மண் தர மாட்டீங்களா? நீங்க எல்லாம் ஒரு எம்எல்ஏ இதெல்லாம் கேட்க வேண்டாம். இத பாரு தம்பி, நீ சும்மா இருப்பா, நான் பேசிக்கிறேன். டேய், அத பத்தி கேட்க நீ என்ன ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்பா அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களப்பா இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? யோ, ஓட்ட பத்தி நீ பேசாதீயா. ஓட்டு இவனுக்கு சும்மா வாயா போட்டானுங்க. மார்வாடி கிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தலைக்கு 25-30 வாங்கிட்டாயா போட்டானுங்க. அது மட்டுமா ரெண்டு ஒரு சாராயம் போடுமா இல்லையா? டேய், ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா. இன்னும் 5 வருஷத்துக்கு ஓட்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோகியதே இல்லடா. வேணும்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சாமி ஒரு ஓட்டுக்கு 5-10 போட்டு கொடுங்கன்னு கெஞ்சுங்க, நாங்க செய்யறோம். அது ஜனநாயக மக்களாட்சி. என்னப்பா? ஆமா, இப்படித்தான் சொல்றீங்க. போன எலெக்ஷனுக்கு எங்க ஏரியாவுக்கு பணம் தான் வந்துச்சு தவிர சாராயம் வரவே இல்லைங்க. கொடுத்த பணத்துல கூட இந்த 10 ரூபாய் கமிஷன் எடுத்து கொடுத்தாரு. யோ, உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறதால ஓட்டுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. ஓட்டுங்கிறது 5க்கும் 10க்கும் சாராயத்துக்கும் விக்கிற பொருளாயா? அது மனுஷோட தன்மான பிரச்சனையா? காசுக்காக ஓட்ட விக்கிறதும் பொண்டாட்டி பொண்ணை விக்கிறதும் ஒண்ணுதான்யா. யோ, நீ சும்மாரியா? என்னமோ ஓட்ட நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. வெள்ளைக்கார கண்டுபிடிச்சா போகும்போது போற போது கொடுத்துட்டு போயிட்டான். ஓட்டுனா என்னன்னு போட்டவனுக்கு தெரியாது, வாங்கின இவனுக்கு தெரியாது. நடுவுல நீ ஏன் குழப்புற? யோ, ஏதாவது அர்த்தத்தோட பேசுறியா? என்னய்யா, ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் சட்டம் பேசுறாங்க. ஓட்டே வேண்டாம், எலெக்ஷனை கேன்சல் பண்ணு. ஐயோ, எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? மன்னராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா, நான் மந்திரி, அப்புறம் உன் புள்ள ராஜா, என் புள்ள மந்திரி, அப்படியே பரபரப்பரையா வந்துருவோம். எவனாவது கேள்வி கேட்டானுங்கன்னா உள்ள முடிச்சு போட்டு